குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. குரு நன்றாக வாழ்க. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசக்கரத்தோட 2வது வீடு, தனம், வாக்கு, குடும்பம், இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. இந்த காலசக்கரத்தோட 2வது வீட்டில் குரு பலமிழந்துட்டார். அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம், காசு பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது. வாக்கு, கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றிருக்க முடியாது. குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலமிழந்த காரணத்தால் கெட்டு போயிருக்கோம். இப்போ அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார். அப்போ அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்குது. குரு பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 5, 7, 9 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. அந்த வகையில் கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ பலமடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார். அதாவது குரு பகவான் பலமடைகிற இந்த நிகழ்வு, வக்ர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரிக்கு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது. அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளைக்கொண்ட கடலையை நைவேத்தியமாக படைச்சி ஏலபாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் அசுர குரு, குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவகுரு. உங்களோட ராசி அதிபதியோட இன்னொரு சொந்த வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. உங்களோட ராசிக்கு அது அஷ்டமஸ்தானம். அப்போ அந்த தேவகுரு ஆனவர் அஷ்டம ஸ்தானத்தில் போய் அசுர குருவோட வீட்டில் போய் உட்காந்துருக்கார். இப்போ 6க்கு அதிபதி 8ல் உட்காந்துருக்கார். குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் அதிபதி. மறைவுகள் ஸ்தானத்துக்கு அதிபதி 8ல் உட்காந்துருக்கார். அப்படின்னா 3ஆம் இடத்திற்கு அதிபதி 8ல் உட்காந்தாலே அது விபரீத ராஜயோகம். 6ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் உட்காந்தா அது விபரீத ராஜயோகம். 3க்கும் 6க்கும் அதிபதி 8ல் உட்காந்துருக்கார் அப்படின்னா இது விபரீத சக்கரவர்த்தி யோகம். அற்புதமான அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே போயிட்டு அவர் பலமிழந்து போயிட்டார். அதனால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. காசு பணம் புரலை. சும்மா மொத்தமாக சொன்னோம்னா 10 ரூபா கூட காசே புரளவே இல்லை. ரொம்ப வறட்சி. கடன் கேட்டால் கூட கொடுக்க ஆள் இல்லை. நம்ம தான் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கோம்னா நம்மளை சுற்றி உள்ளவனும் அப்படி தான் இருக்கான். ஒரு பணக்காரன் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு 2000, 3000 கொடுக்குற மாதிரி கூட ஒரு நண்பர்கள் இல்லை. எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு வறட்சியான நிலைமை அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்ர காலம் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. என்னமோ போடா, அர்ஜென்ட்டுக்கு கடன் வாங்க கூட ஒருத்தன் இல்லை, நம்ம நண்பன்லாம் நம்மளை விட மோசமாக இருக்கான், சொந்தக்காரன்லாம் அதுக்கு மேலே இருக்கான் அப்படிங்கிற நிலைமையை கொடுத்துருக்கோம். ஒருத்தன் வசதியாகவே இருந்திருந்தாலும் கூட நம்ம நேரமாக என்னமோ தெரில அவனையும் போட்டு வாட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடும். அவன்கிட்ட இருந்தால் கொடுப்பான், பாவம் அவனும் நொடிச்சு போட்டான், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் சேர்த்து வச்சு அடிச்சிருக்கோம் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது. சரி, இப்போ குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்படி? குரு 3க்கும் 6க்கும் அதிபதி அஷ்டமத்தில் போய் அவர் பலம் அடைகிறாரு. ராசி அதிபதிக்கு பகை கிரகம், அவர் பலம் அடைஞ்சால் நமக்கு பலவீனம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கிடையாது. 6க்கு அதிபதி 8ல் மறைகிறார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகம் இதுக்கு மேலே நல்லபடியாக செயல்படும். அதோட குரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த அழிப்பார், பார்க்குற இடத்த பலப்படுத்துவார். இதுதான் ஜோதிட சாஸ்திரம், இதுதான் விதி. சரி, 3ஆம் இடத்திற்கு அதிபதி வக்கரமாகி பலம் இழந்தப்ப என்ன பண்ணார் தெரியுங்களா? அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அடிச்சு விட்டார். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டார். பயங்கர பிரச்சனையை கொடுத்துட்டார். இன்னுமே பேசிக்குவோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை. ஊரில் 4 பேர் மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருந்தோம். இவ்வளோ தான் மாதிரி சண்டா இருக்கணும், எவ்வளோ ஒத்துமையாக இருக்கானுங்க படுறா அப்படின்னு 4 பேர் பேசுகிற அளவுக்கு நாம் வீரம்பட அஜித் குமார் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோங்கிற நிலைமையை கொடுத்துட்டார். 6க்கும் அதிபதி அவர் பார்த்தீங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வச்சுருப்பார்.
அது மாதிரி நோய் நொடியை கொடுத்துருப்பார். மருத்துவ செலவு சம்பாரித்து ஆஸ்பத்திரி கூட்டினது பத்தாதுன்னு கடன் வாங்கியும் கொண்டு ஆஸ்பத்திரியில் கொட்டுற நிலைமை ஆகி போச்சுரா அப்படிங்கிற அளவுக்கு மருத்துவ செலவுகள் மூலமாக தேவையற்ற கடன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாரு. ஒரு நல்லது பொழுது வாங்கி தின்னு கடனாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொண்டு ஆஸ்பத்திரியில் கொட்டுறமே அப்படின்னு ஆத்திரமாக நமக்கு வந்திருக்கும். அவ்வளவு நோய் நொடிகள் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. அது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எதிராளிகளை வளர்த்து விட்ருப்பாங்க. எதுக்கு பிரச்சனை வருதுன்னே தெரியாது. எங்கேயாவது எவனாவது சண்டை போட்டுக்கிட்டுனா நம்ம எட்டி போய் கூட்டத்தை பார்த்ததுக்கு நமக்கு 2000 விழுந்துருக்கும். இது நமக்கு தேவைதான்டா அப்படின்னு நினச்சிட்டு வரும். தேவையில்லாத போலீஸ் கேஸெல்லாம் கொண்டாந்து விட்டுருப்பாரு. ரொம்ப வழக்கெல்லாம் நம்மளை தேடிக்கிட்டு வந்திருக்கோம். நம்ம யார் துன்பத்துக்கும் போகிறதில்ல, யார் வம்புக்கும் போகிறதில்ல. ஆனால் நம்மளை தேடியே எல்லாம் வருதுரா அப்படிங்கிற மாதிரி சோதிச்சு விட்டார். இப்போ இதுக்கு மேலே குரு பலமடைகிறார் அப்படின்னா சகோதர உறவுகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். சரிப்பா உடுப்பா, ஏதோ அன்றைக்கி நீ ஒரு வார்த்தை விட்டேன், நான் ஒரு வார்த்தை விட்டேன், அதெல்லாம் உடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லது கெட்டதில் அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. இதுமாதிரி சொத்து பிரச்சனையில் பிரிஞ்சு போன பங்காளிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளைக்கு பிறகு குலதெய்வ கோவிலுக்கு பங்காளிகள் சகிதமாக குடும்பத்தோடு போய் ஒரு பொங்க வச்சு வழிபடக்கூடிய, ஒரு கெடா வெட்டி வணங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கும். குலதெய்வமே இப்போ தாண்டா வீட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுமாரி இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறதையும் சரி பண்ணிடுவார். அவர் இப்போ பலமடையும் போது இந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, கடங்கண்ணி கொஞ்சம் அடைக்கலாம். இப்போ அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12, 2, 4 இந்த வீட்டில் விழுது. அப்போ 12ஆம் இடத்துல விழுவுற குரு பார்வை அப்படிங்கிறது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அப்படிங்கிறதான் கொடுக்கும். மருத்துவ செலவுகளை கொடுக்காது. ஏன்னா சுகஸ்தானத்திலே அவர் பார்வை விழுது. ரொம்ப நாளாக நோய் நொடியில் சிக்கியிருந்தவங்க கூட இப்போ ஒரு மாற்று மருத்துவத்தால் குணமடையலாம். அப்படியே செலவு வந்தாலும் ஒரு 500 ரூபா ஆஸ்பத்திரிக்கு போனால் ஊசியை போட்டால் மாத்திரை சாப்பிட்டேன் சரியாக போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். பெருசாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், போகணும் வரணும் அந்த மாதிரி செலவுகளை கொடுக்க மாட்டார். மாறா சுப விரய செலவுகளை கொடுப்பார். பெண்கள் பிள்ளை இருந்தால் ருதுவாகக்கூடியது, சடங்கு செய்கிறது, குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன், கெடா வெட்டுறது, பொங்க வைக்கிறது, இல்லை குலதெய்வ கோயிலுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்கறது, கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்கிறது, அதே மாதிரி செலவுகள், குடும்பத்தில் திருமணம் நடக்கக்கூடியது, சகோதரிகளுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அதுக்கு நாம் பிள்ளை பேர் பார்த்து அதுக்கு 10 ரூபா செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறது தான் கொடுப்பாரு. இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏதோ கடன் வாங்கினாலும் நிம்மதியாக நல்ல செலவுக்கு தாண்டா வாங்குறோம் போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழலும் இருக்காது. ஏன்னா ராசிக்கு 2வது வீட்டில் அவரோட பார்வை விழுவுது. இப்போ 2ஆம் இடத்துல அவரோட பார்வை பலம் அடையுதுங்கிறப்ப காசு பணம் புரளும், காசு நல்லா புரளும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், வாங்கினவன்ட்டு தூக்கி எஞ்சிடலாம். காசு எந்தாப்பா உன்ட்ட அடுத்த மாதம் தரேன்னா இந்தா பிடிச்சிக்கோ, சொன்ன மாதிரி கொடுத்துட்டேன், ரைட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வெட்டிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களோட மானம் காப்பாற்றப்படும். காசு இனிமேல் புரள ஆரம்பிக்கும். இந்த வறட்சி அப்படிங்கிறதே இருக்காது. பரவாயில்ல 10 ரூபா கையில் காசு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாலைவனத்தில் சிக்கிட்டு கிடந்தவனுக்கு பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி, ஒரு மரம் கிடைச்ச மாதிரி இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும். 4ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறது மருத்துவ செலவுகளை குறைக்குது. சிலருக்கு தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. தாய்வழி சொத்துக்கள் இருக்கலாம். இப்போ தாய்மாமன் மூலியமாக அதை பிரித்து கொடுக்கலாம். அதுமாதிரி தாய்மாமன் வகையில் சண்டை சச்சரவு ஏதாவது ஏற்பட்டு கடந்த காலகட்டத்தில் பிரிவு ஏதாவது ஏற்பட்டிருந்தா இப்போ ஒன்று கூடக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் இந்த குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு, அதாவது தைக்கு 29, பிப்ரவரிக்கு 11ஆம் தேதி குரு பகவானோட வக்கர நிவர்த்தி நடக்குது. அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் குளித்து முழுவிட்டு வீட்டில் குரு பகவானோட படத்தை வச்சு அதுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு குரு கவசம் பாடி குரு பகவானை வணங்குங்க. ஒரு மஞ்சள் நிற சாதம், ஒரு எலுமிச்சை சாதமோ புளி சாதமோ இதை செஞ்சு குரு பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு வீட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.